பெரம்பூரில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? சற்று முன் லயோலா வெளியிட்ட வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியானது எக்ஸிட் போல் முடிவுகள். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது தற்போது பரபரப்பாக நடந்து முடிந்துள்ளது. அதிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இதுவரை தமிழகம் பார்க்காத அளவுக்கான ஒரு வாக்கு சதவீதம் என்பது வந்திருக்கிறது. இந்த வாக்கு சதவீதத்திற்கு பின்னால் நிறைய முரண்பாடுகள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் என்பது மக்களின் ஓரளவுக்கான எழுச்சி என்பதை மறுக்க முடியாது. ஏனென்றால் எஸ்ஐஆரால் தான் இந்த வாக்குப்பதிவு அதிகமானது என்று சொன்னாலும் கூட கடந்த முறை 70 லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். ஆகவே அந்த வாக்காளர்களின் வாக்கை இந்த முறை உண்மையான வாக்காளர்கள் தான் வாக்களித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே கடந்த முறையை விட இந்த முறை 22 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக பதியப்பட்டுள்ளது என்பதை தாண்டி கூடுதலாக 70 லட்சத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 92 லட்சம். அதுபோக தபால் வாக்குகள் என அனைத்தையும் கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் இந்த முறை கூடுதலாக வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தேர்தல் ஆணையமே உறுதி செய்திருக்கிறது. ஆகவே இதற்கு முந்தைய தேர்தலை விட இந்த முறை கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தானாகவே தன்னெழுச்சியாக முன்வந்து வாக்களித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்டதால் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. ஆகவே குறைந்த அளவுக்கான வாக்குகள் பதிவானாலே அது அதிக சதவீதம் வாக்குகள் பதிவானதாகவும் கருதப்படும். ஆக இந்த இடத்தில் எஸ்ஐஆர் என்பது ஒரு சிறிய ரோல் செய்திருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய ரோல் என்பது மக்களின் எழுச்சிதான். அந்த மக்களின் எழுச்சி என்பது விஜய்க்காக வந்தவர்களா, அல்லது விஜய் வந்துவிடக்கூடாது என்று விஜய்க்கு எதிராக வந்தவர்களா, அல்லது ஆளும் கட்சி மீது இருக்கும் அதிருப்தியில் வந்தவர்களா, அல்லது ஆளும் கட்சி இந்த முறை ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும், இந்த முறை மும்முனை போட்டி அதிகரித்திருக்கிறது என்பதை புரிந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு வந்தவர்களா என்பதை மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனாலும் கூட இப்போதே ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்பதை ஓரளவுக்கு யூகிக்கும்படியாக எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது. அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். இதில் கூடுதலான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னவென்றால் வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் கூட பொய்யாக இருக்கலாம். ஏனென்றால் யாருக்கு யார் வாக்களிக்கப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கே அந்த நொடியில் தெரிந்திருக்காது. ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் மனம் மாறலாம். ஆனால் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் யாருக்கு வாக்களித்தோம் என்பது நன்றாகவே தெரியும். ஆகவே அந்த சமயத்தில் அந்தந்த நபர்களிடம் கருத்து கணிப்பை கேட்டு அந்த ஒரு கருத்து கணிப்பை எக்ஸிட் போல் என்று வெளியிடும்போது அதில் வெளியாகும் முடிவுகள் கிட்டத்தட்ட 100% சரியாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தற்போது லயோலா நடத்திய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பின் முடிவின்படி இந்த தேர்தலில் பலரும் எதிர்பார்த்த முக்கிய தொகுதியான விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற அந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதுவும் பெரம்பூர் தொகுதியிலும் இந்த முறை அதிக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இதனால் விஜய்க்கு ஆதரவான வாக்குகளா அல்லது விஜய்க்கு எதிரான வாக்குகளா என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்து வந்தது. அந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணும் விதமாக இப்போது இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என சொல்லப்படும் எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கிறது. இந்த எக்ஸிட் போலின்படி இந்த தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதாக இருக்காது என்றும் விஜய்க்கு கடுமையான போட்டியை திமுக கொடுக்கும் என்றும் இத்தகைய கருத்து கணிப்புகளில் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 36%லிருந்து 42% வரையிலும் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதாவது அந்தளவுக்கான மக்கள் விஜய்க்கு வாக்களித்ததாகவும், அதே சமயம் 35 முதல் 40% வரையிலான மக்கள் திமுகவுக்கு வாக்களித்ததாகவும் இத்தகைய கருத்து கணிப்புகளில் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இதன்படி பார்க்கும்போது மிக மிக கடுமையான போட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக மே 4ஆம் தேதி என்பது விஜய்க்கே மிகப்பெரிய கடுமையான நாளாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இதற்கு முன்பு இதே பெரம்பூர் தொகுதியில் வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் விஜய் வெற்றி பெறுவார் என்று ஓரளவுக்கு எளிதாக சொல்லப்பட்டது. அதாவது வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியின்றி ஓரளவுக்கு ஈஸியாக வெற்றி பெறுவார் என்றுதான் அத்தகைய கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது வெளியாகி இருக்கும் இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் விஜய் வெற்றி பெறுவது கடும் சவாலாக இருக்கும் என்ற அந்த ஒரு முடிவு வெளியாகி
விஜய் கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் விஜயாலேயே இவர் தொகுதியில் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும்போது இவர் கட்சி போட்டியிடும் மற்ற 232 தொகுதிகளில் எப்படி விஜய் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. அப்படியென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட 1 கோடி மக்களின் எழுச்சி வாக்குகள் என்பது விஜய்க்காக வரவில்லை என்பதையும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அத்தகைய வாக்குகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ மட்டுமே வந்திருக்கலாம் என்றும் இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதும் இந்த ஒரு முடிவில் தெரிகிறது. ஏனென்றால் திமுகவுக்கு இந்த முறை கடுமையாக போட்டி கொடுக்க போகும் நபராக விஜய் அறியப்பட்டார். குறிப்பாக விஜய் கட்சியால் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி என்று அடிக்கடி சொல்லப்பட்டது. இதை திமுக பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் விஜயின் கட்சி இந்த முழக்கத்தை கடைசி வரை முழங்கி வந்தது. அப்படி இருக்கும்போது டிவிகே கட்சியின் தலைவர் போட்டியிடும் தொகுதியில் கூட அந்த கட்சியின் தலைவர் உறுதியான வெற்றியை பெற முடியாமல் இழுபறியாக இருப்பது என்பது மிகப்பெரிய பின்னடைவை விஜயின் கட்சிக்கு ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவில் விஜய்க்கு எதிரான வாக்குகள் என்பது பல வழிகளில் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஒரு சில ரஜினி ரசிகர்கள் மத்தியிலிருந்தும் விஜய்க்கு எதிரான வாக்குகள் மொத்தமாக விழுந்துள்ளது. அதேபோல ஒரு சில அஜித் ரசிகர்கள் மத்தியிலிருந்தும் விஜய்க்கு எதிரான வாக்குகள் விழுந்துள்ளது. இதேபோல விஜயாலும் விஜய் ரசிகர்களாலும் விமர்சனங்களுக்கு உள்ளான நடிகர்களின் ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும் இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. உதாரணத்திற்கு சமீபத்தில் கூட சூர்யா நடித்த கங்குவா படம் வெளியாகும் போது விஜய் ரசிகர்கள் தான் அதை முழுமையாக பாதித்தனர். அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வெளியான பராசக்தி படத்தின் நிலைமையும் அதல பாதாளத்திற்கு சென்றதற்கு விஜய் ரசிகர்கள் ஃபேக்டர் என்பது மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. அதுபோக சமீபத்தில் தான் ரஜினியை சீண்டும் விதமாக விஜய் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ரஜினிக்கு எதிராக பேசியிருந்தார். அதற்கு ரஜினியும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் இவர்களை தாண்டி எப்போதுமே வழக்கமாக விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் 7ஆம் பொருத்தமாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக ஒரு சில அஜித் ரசிகர்களும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துள்ளனர் என்றும் தெரிகிறது. அதாவது இந்த தகவல் அனைத்தும் அந்தந்த நடிகர்களின் ஒரு சில ரசிகர்கள் மட்டுமே செய்திருக்கின்றனர். மற்றபடி நிறைய ரசிகர்கள், அதாவது விஜய்க்கு எதிராக இருக்கும் நடிகர்கள் என்று சொன்னாலும் கூட அந்த நடிகர்களின் ரசிகர்களின் ஆதரவும் கூட விஜய்க்கு இருந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை சமூக வலைதளங்களில் நம்மால் நன்றாகவே பார்க்க முடிந்தது. எத்தனையோ அஜித் ரசிகர்களும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் அதையும் தாண்டி விஜய்க்கு எதிரான வாக்குகள் என்பது இத்தகைய ரசிகர்களால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளில் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவது மிகப்பெரிய கேள்விக்குறி என்று வாக்குப்பதிவுக்கு பிந்தைய இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.